சூழ்நிலை அப்படி இருக்குயா. நாம தான் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு நிறைய இருக்கு, தாய்க்கும் தந்தைக்கு நிறைய கடமை இருக்கு. இதெல்லாம் எந்த புத்தகத்திலும் கிடையாது, எந்த சிலபஸ்லையும் இருக்காது. இது வாழ்க்கை பாடம், அனுபவ பாடம். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையார் சுகம் யாதனை கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனை நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசர் கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிற அழகான ஓவியம், கவிதை. அதை பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க. அல்ல ஒரு 100 பேர் கும்பலா இருந்தான் சார். ஒரு கும்பலா இருக்கிற என்னடா அவ்வளவு கூட்டமாக்குதுன்னு அந்த சின்ன பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்த உடனே அங்க நடுவில் ஒருத்தன் கரடி வச்சுக்கணும், ஒவ்வொரு முடியா வித்துனுங்கிறான். என்ன சொல்லி விற்கிறான் தெரியுமா? இந்த முடியை, கரடி முடியை கொண்டு வீட்டில் வச்சுன்னா காசு கொட்டும்டான்னு சொல்லி வித்துங்கிறான். அதை வாங்கி போனோம், ஒரு 50 பேர் அப்படி வாங்கி போனான். அந்த 50 பேரையும் ஒன்றா மடக்கி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கய்யா, இந்த கரடி முடியை கொண்டு போய் வச்சா காசு கொட்டும்னு அவன் சொல்கிறத நம்பி வாங்கி போறையே, இந்த கரடியே அவன் வச்சுங்கிறான். அவனுக்கு ஏன்டா காசு கொட்டலைன்னு கொஞ்சம் யோசிக்கப்படாதா அப்படின்னு அந்த சின்ன புள்ள கேட்டார் சார். அதில் ஒரு பெரிய மனுஷன் சொன்னார், இந்த பிள்ளை வருங்காலத்தில் சமுதாயத்துக்கே வழிகாட்டுமான்னு சொன்னார். அந்த பிள்ளைதாயா அண்ணல் அம்பேத்கர் என்று சரித்திரம் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைக்குள்ளே ஒரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கலாம், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இருக்கலாம், பேரறிஞர் அண்ணா இருக்கலாம், அண்ணல் காந்தி இருக்கலாம், அண்ணல் அம்பேத்கர் இருக்கலாம். இந்த மண்ணிலே, இந்திய மண்ணில 2 பேருக்கு தான் அண்ணல் என்ற பட்டம். ஒருவர் காந்தியடிகளுக்கு, இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கருக்கு. இந்த அண்ணல் என்ற பெரும்பும் வடக்கே ஒன்றும் அவர் 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய சிறப்பு. அதனால குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு இருக்கு சார், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குழந்தைகளை அப்படியே அப்புறப்படுத்துறாதீங்க. குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்தின்னு சொன்னான். நாம தான் அவங்களுக்கு கற்பித்து கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாமே சில வீடுகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலையே மாறி போயிருக்குது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார், தம்பி ஒரு மாதிரியாக இருக்குது, சுடுதண்ணி கொண்டாடான்னு. அந்த பையன் அப்படியே எகிரி குச்சி போனான் சார். இப்படி தாவி போனான். எனக்கு பயம் வந்துடுது. சுடுதண்ணி எடுத்துன்னு வரும்போது இப்படி தான் வருவாமோ, தண்ணி வருமா, டம்ளரில் தண்ணி வராதான்னு நினச்சேன். அவன் அழகாக அப்படியே போனவன் அதே மாதிரி சுடுதண்ணி பையில் அந்த டம்ளரை எடுத்துக்கின்னு அப்படியே தாவி வரான் சார். ஒரு டிராப் கூட சிந்தலை சார். அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்லடா தம்பி, பாராட்டுறேன். உன் பேர் என்னடான்னு? ஜம்புலிங்கான்னு சார். அப்போ தான் நினச்சிங்க, சரியாக தான்டா வச்சுக்கிறான் உனக்கு பேர். ஜம்ப் பண்ணி போகிறதுனால உனக்கு ஜம்புலிங்கன்னு பேர். அப்போ அவங்க அப்பா நான் கேட்டேன், நல்ல பேர் நிறைய இருக்கும்போது ஏன்டா ஜம்புலிங்கன்னு பேர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் நானெல்லாம் வளரும்போது தூளி கட்டி ஆறாரோன்னு அந்த செவத்தில் இந்த செவரு வரைக்கும் இழுத்து விட்டு வளர்த்தான். அசைஞ்சு வளர்ந்தான், இறக்கி விட்டாலும் நிதானமாக போகிறோம். இப்படி ஒரு வசதி எனக்கு இல்லாததுனால ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் இவனை வளர்த்தேன். அப்படி இழுத்து விட்டான் பாரு, அப்படியே எகிரி குச்சியே தொங்கினான். இறக்கி விட்டாலும் அப்படி தாங்க போகிறான். வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கால நம்ம மொழி என்ன அழகான மொழி தெரியுமா? நீங்கள் நிறைய பேசணுங்க, பேச்சை கற்றுக் கொடுங்க, நல்லா பேச கற்றுக் கொடுங்க. பேரறிஞர் அண்ணா தான் முதலாக இந்த மண்ணிலே எப்படி பேச வேண்டும் என்று அன்னை தமிழுக்கு அணிகலனாக விளங்கியவர் அவருடைய பேச்சு சார். விளையாட்டுகள்ல ஆதாரத்தோடு நான் சொல்றேன். போடி நாயக்கனூருக்கு ஒரு தேர்தல் கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டத்தை சந்திப்பதற்கு தத்துவமேத டி.கே. சீனிவாசன் அவர்களோடு, அப்போ அவர் பேருந்தில் போறார் சார், பஸ்ஸில் போறார் அறிஞர் அண்ணா. தத்துவமேதை சீனிவாசனும் பேரறிஞர் அண்ணாவும் அந்த பேருந்தில் போறாங்க. 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ் பிரேக் டவுன் ஆகி போச்சு. 2 பேரும் இறங்குறார். அண்ணா தவிக்கிறாரு, பெருங்கூட்டம் காத்திருக்குமே, நாம இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு. அப்போ ஒரு மாட்டு வண்டி போடி நாயக்கனூர் உள்ள போறதுக்கு கிராஷ் பண்ணுது. இங்கிருந்து தத்துவமேதை டி.கே. சீனிவாசன் ஓடி போய் அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட சொல்றாரு, ஐயா கூட்டம் காத்திருக்கும், போய் அவர் ஐயா பேசணும், ஐயா கொஞ்சம் உதவி செய்யறியா, வண்டியில உட்கார வச்சோம் போறியா? அந்த வண்டிக்காரன் சொன்னா, இவர் பெரிய அண்ணாதுரை, இவர் பேச்சை கேட்கறதுக்கு அங்கே காத்துங்கிறான், போ சார் அப்படின்னா.
நிஜமாலுமே அண்ணாதுரை அவர் தாயா அப்படின்னவே மாட்டு வண்டிக்காரன் இறங்கி ஓடி வந்து அவரை கும்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சான்னா பேரறிஞர் அண்ணா யார் என்று தெரியாமலே அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று தெரிந்து வைத்திருந்த உலகம் இல்லை. பிள்ளைகளுக்கு நல்லா பேச கற்றுக் கொடுங்க, எழுத கற்றுக் கொடுங்க சார். இன்னைக்கு மொழி என்ன, நமக்கு பேர் வைக்கிறதுல என்ன அழகாக வச்சா அந்த காலத்தில். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீட்டுக்கு 2 நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் லைன் எங்கள் ஏரியாவில் தான். நான் அதை என் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். லைன்ஸ் கிளப்பு என் அருமை நண்பர் சிவகுமார்னு ஒருத்தர் வந்தார், கவர்னர். அவர் வீட்டுக்கு போனவுடனே அவர் சொன்னார், புலவர் சார் வந்திருக்கிறாரு, சர்க்கரை இல்லாத பால் வாங்கினார். உள்ளே ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி டம்ளர் நிறைய அந்த அம்மா விருந்தோம்பல்ல தலை சிறந்த மண் இல்லையா வழிய வழியே கொடுத்தது. அந்த அவன் என்ன பண்ணான், அதை எடுத்துன்னு வந்து டேபிளில் டொம்முன்னு வச்சான். வச்ச வேகத்தில் அந்த பால் அப்படியே ஆட்டம் கொடுத்தது, இப்படி தழும்புச்சு. நான் சவுத் ஆர்காட்டி விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் என்ன பண்ணியிருக்கணும், பால் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். நான் வந்து யதார்த்தமாக சொன்னேன், டேய் தம்பி பால் ஆடுது அப்படின்னு. அவன் திரும்பி வந்து என்கிட்ட சொன்னான், இல்லை மாமா அது மாடுதுன்னா. நான் ஆடுதுன்றத ஆட்டுப்பால் நினச்சிக்கினேன், அது மாடுதுன்னு பத்தியா நானே எதிர்பார்க்கல சார் இந்த ஹியூமர் வரும்னு. நம்ம மொழி அவ்வளோ அழகான மொழியா, இந்த அழகான மொழி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் சார். இன்றைக்கு பிள்ளைகளுடைய படைப்பாற்றலை வெளியிலே கொண்டு வருவதற்குத்தான் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. படிப்பாற்றல் வேறு, படைப்பாற்றல் வேறு. வெளியிலிருந்து உள்ளே நுழைவது படிப்பாற்றல், உள்ளே இருப்பது வெளியிலே புறப்படுவதுதான் படைப்பாற்றல். இன்னைக்கெல்லாம் என்ன பிள்ளைகள் என்ன எழுதுறான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஆச்சரியப்பட்டு போனேன் சார், ஆச்சரியப்பட்டு போனேன். ஹைவேல பறக்குது யமகா, ஒரு வண்டியில் எடுத்துன்னு ஒருத்தன் பறக்கிறான், சுசுகி இன்னொருத்தன் அவன் பறக்கிறான், நீ முந்தியா நான் முந்தியான்னு. வேகமாக போகிற சுசுகியும் யமகாவையும் பார்த்துட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எழுதினான் சார். இன்னைக்கு என்ன எழுதினான் தெரியுமா? சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ்னு எழுதினான். என்னங்க இதை விட என்னங்க எழுத முடியும்? ரசிங்கய்யா, ரசிக்கணும் சார் பிள்ளைங்களை. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் ஏதோ பிரச்சனை போல இது உட்காந்துங்கிற சோர்வா, அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க அவன் கையில். மார்க்கு குறைஞ்சி போச்சு, உள்ளே போனான், இதை கொண்டு போய் இந்த நேரத்தில் காட்டினோம்னா உத கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் உள்ளே போகும்போதே ஐடியா பண்ணிட்டாயா. கிட்ட போனான், அப்பா அவனுடைய முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்பா கணக்கில் நான் 100க்கு 100 வாங்கிட்டேன், நீ என்னப்பா நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னா. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 30 வாங்கியிருக்கிறாங்க. அவரே எழுதி சிரிச்சிட்டாரு, ஏன் நல்லது நீயாவது நினைக்கிறியாடான்னாரு. இல்லை அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிட்டான் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு பேர். நீங்க அதை குறையா பார்க்காதீங்க, புத்திசாலித்தனம்னு பாருங்க. திறமை வேற, 100க்கு 100 மார்க் வாங்குற திறமைசாலி வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் பார், அவன் புத்திசாலி. நிறைய பேர் இருக்கான் சார். நீங்க எல்லாத்துக்கும் சந்தோஷப்படணும். திறமை எங்கேயும் இருக்கு, பெருமை எங்கேயும் இருக்கு, பார்க்க தவறணும். இன்னும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் நம்ம கல்லாதது, அதனால தான் சொல்றேன். உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. விளையாட்டுக்கு சொல்லலை, உன் பிள்ளைகிட்ட ஒரு திறமை இருக்கான், அங்க ஒரு திறமை இருக்கும், மார்க் வாங்குற மட்டும் திறமைன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிற அத்தனை அன்பும் பாசமும் அத்தனை பரிவும் இருக்கு சார். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும் பார்த்தியா, அவனை விட ஒரு சிறந்தவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. அவன் தான் சார் தேவை. நாங்க நிமிர்ந்து பார்க்கறத நிறுத்திட்டு குனிஞ்சு பார்க்க பழகும். அப்பதான் நமக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு திறமை இருக்கிறது என்றா ஒரு பெரிய சிறப்பு நமக்குள்ளே வந்து சேரும். நம்ம பிள்ளை கம்பேர் பண்ணவே பண்ணாது. அவன் அப்படி இவன் இப்படி அப்படி வந்துட்டான், நீ இப்படி இப்படி வீணா போட்டிய. எங்க தெருவிலே ஒருத்தன் +2 ஃபெயிலா போட்டான் சார். அவங்க அப்பா கண்டிச்சா, அவரு ஏண்டா பாத்தியா போச்சுடா, எல்லா பசங்களும் ஆய முடியா, ஒன்னாதான் நான் ஃபெயிலே ஆனேன். எப்ப பாரு எதிர்விட்டு பொண்ணை பாரு இன்னமா படிக்குது, எதிர்விட்டு பொண்ணை பாரு இன்னமா படிக்குது. வருஷம் பூரா அதை பார்த்தே நான் ஃபெயிலா போட்டேன். நீ சொல்லாம இருந்தாலும் நானாவது பாஸ் பண்ணியிருப்பேன். நாம கம்பேர் பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு உங்க உறவோட கம்பேர் பண்ணாதீங்க, ஊர் பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளா பாருங்க. அவன் உயருவான் சார், உயருவான். 50 எடுத்தா பாராட்டுங்க. தட்டி கொடுப்பது, ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது தான் சார் நமக்கு தேவை. இதெல்லாம் எந்த புத்தகத்திலையும் எழுதி வச்சிருக்க மாட்டான். அதனால தான் சொன்னேன், வாழ்க்கையில படித்தது கடுகளவு தான் நம்ம படிச்சிருக்கணும்.
கல்லாதது உலக அனுபவங்கள் ஏராளமாக இருக்கிறது. யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சார். அதனால நம்ம அந்த உளவியல் ரீதியிலே பிள்ளைகளை அணுகி இன்றைக்கு உலகத்தை அவர்களுக்கு கண் முன்னாலே கொண்டு வருவது இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் தலையாய கடமை, ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலையாய கடமையாக இருக்கிறது. அதனால படிப்பாற்றல் கொடுக்கிற போதே ஒரு 10 நிமிடம் அவனுடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுப்போம். நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வாழ்வியல் என்னன்னு தெரியல சார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிரசிடென்ட் யாரு, வார்டு மெம்பர் யாரு, ஹெட்மாஸ்டர் பேர் என்ன, ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கா, பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு அவன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவனுக்கு எல்லாத்தையும் கற்பிக்கணும் சார். ஏன்னா அந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நாம கற்றுக்கொள்வதை விட கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வது ஏராளமாக இந்த மண்ணிலே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் அணுகினால் நிறைய செய்திகளை கொடுத்து அவங்களை ஒரு நல்ல வல்லுநர்களாக கொண்டு வர முடியும். எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. அதை நாம தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நாம தயாரா இருக்கணும். கேள்வி ஞானத்தை கொடுங்க. நிறைய இடங்கள்ல உட்கார வச்சு நாம பழக்கத்தை உருவாக்கணும் சார். பழக்கத்தை உருவாக்கணும் நாம. ஏன்னா இன்னைக்கு எல்லா நிலைமையிலும் வாழ்க்கை நிலைமையே தலைகீழ போயிருக்கு. வேற காலத்தின் கட்டாயம் அது. காலத்தின் கட்டாயத்தில் நாம முன்னோர்கள் இருந்த வாழ்க்கை வேற. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடுன்னு பாரதியார் பாடின பாட்டு. அப்படி ஒரு வம்சம் வழியா வாழ்ந்திருக்கிறவங்க. அது தமிழனுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. இன்னைக்கு கீழடி அகழ்வு ஆய்விலே இரும்பினுடைய பழமை காலத்தை கண்டுபிடித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிற செய்தி உலகமே வியக்கக்கூடிய ஒரு செய்தியை தமிழன் பெற்றிருக்கிற வரலாறு. சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு செய்தி உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும் சார். நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தினுடைய முன்னணியில இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒன்றிய அரசுக்கு மட்டும், இந்திய திருநாட்டுக்கு மட்டும் இது முன்னுதாரணமாக அல்ல, மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் இது முன்னுதாரணமாக திகழல, உலகத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு அற்புதம் அண்மையிலே நடந்திருக்கிறது. என்ன தெரியுமா? பிரிட்டன்ல எலெக்ஷன் நடந்தது. இப்போ பிரிட்டன்ல எலெக்ஷன் நடந்த போது அங்கே லேபர் கட்சி, தொழிலாளர் கட்சி பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. என்ன வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றார்கள் தெரியுமா? 3 திட்டங்களை அங்கே அனௌன்ஸ் பண்ண வாக்குறுதியாக கொடுத்தாங்க. முதல் திட்டம் காலை உணவு திட்டம் நாங்கள் கொடுப்போம் என்றார்கள். 2வது திட்டம் என்ன தெரியுமா? நான் முதல்வன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் நாங்க. 3வது திட்டம் என்ன தெரியுமா? கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்போ பிரிட்டன்ல தொழிலாளர் கட்சி இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக அது தானமாக கொடுத்திருக்கிறது. இது செயல்படுத்துகிறது. அங்கே அதை செயலாக்குவதற்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் இதை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா? இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் வருமா? படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும் சார். நல்லது எது நடந்தாலும் கொண்டு போய் கொடுக்கணும். நாம நிறைய சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லி கொடுத்தார்கள். இப்பெல்லாம் கதை பார்க்குற காலமாக போச்சு. எல்லாமே சீரியல் உலகம். தயவு செஞ்சு நம்ம மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் கூட போயிடும் சார் சீரியல் பார்த்தா. தாய்மார்களுக்கு தான் முக்கியமாக சொல்லணும். நீங்கள் நினச்சாதாம்மா எல்லாம் நடக்கும். உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உங்களுடைய உரிமை தொகை சேர்ற காலம். என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இன்னும் கேட்குறதே கிடையாது. இலவச பஸ்ஸில் ஏறி உட்கார போயிட்டேங்கிறான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மனசேரியில் நான் போனேன், அடுத்த பஸ்ஸிலே இறங்கிட்டான். என்ன அவங்க அம்மாவுக்கு வச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களா, அதனால திரும்பி வந்துட்டேன்னா. மகிழ்ச்சியாக இருங்க ஐயா, கலகலப்பாக இருங்க, பிள்ளைகளோடு பேசுங்க, பேசுகிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. எல்லாருமே இந்த செல்லக்குள்ளையும் கருவிக்குள்ளையும் மகப்பட்டுக்காதீங்க. நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் பிள்ளைகளுக்கு கதைகள்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை, ஹரிச்சந்திர நாடகம் என்ற ஒரு நாடகத்தை பார்த்த பிள்ளைதானே வாழ்க்கை முழுவதும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு, உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன் என்று ஒரு குழந்தை படிக்கிற பருவத்திலே உறுதி எடுத்துக்கொண்டார். அவர்தான் பிற்காலத்தில் அகிம்சை வழியிலே இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகளாக திகழ்ந்தார் என்றால் அவர்தான் நெல்சன் மண்டேலாவுக்கு முன்னுதாரணமாக இருந்தார். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகளுக்கு சிந்திக்கிற திறமை இருக்கையா. வடநாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வட மாநிலத்தில் ஒரு ஊர்ல மஜார்ல ஒரு 100 பேர் கும்பலா இருந்தான் சார். ஒரு கும்பலா இருக்கிற என்னடா அவ்வளவு கூட்டமாக்குதுன்னு அந்த சின்ன பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்த உடனே அங்க நடுவில் ஒருத்தன் கரடி வச்சுக்கணும், ஒவ்வொரு முடியா வித்துனுங்கிறான்.
என்ன சொல்லி விற்கிறான் தெரியுமா? இந்த முடியை கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சுன்னா காசு கொட்டும்டான்னு சொல்லி விற்றுங்கிறான். அதை வாங்கி போனோம், ஒரு 50 பேர் அப்படி வாங்கி போனான். அந்த 50 பேரையும் ஒன்றா மடக்கி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கய்யா, இந்த கரடி முடியை கொண்டு போய் வச்சா காசு கொட்டும்னு அவன் சொல்கிறத நம்பி வாங்கும் போறையே இந்த கரடியே அவன் வச்சுங்கிறான். அவனுக்கு ஏன்டா காசு கொட்டலைன்னு கொஞ்சம் யோசிக்கப்படாதா அப்படின்னு அந்த சின்ன புள்ள கேட்டார் சார். அதில் ஒரு பெரிய மனுஷன் சொன்னார், இந்த பிள்ளை வருங்காலத்தில் சமுதாயத்துக்கே வழிகாட்டுமான்னு சொன்னார். அந்த பிள்ளைதாயா அண்ணல் அம்பேத்கர் என்று சரித்திரம் எழுதி வைத்திருக்கிற வரலாறு. உங்கள் பிள்ளைக்குள்ளே ஒரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கலாம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இருக்கலாம், பேரறிஞர் அண்ணா இருக்கலாம், அண்ணல் காந்தி இருக்கலாம், அண்ணல் அம்பேத்கர் இருக்கலாம். இந்த மண்ணிலே, இந்திய மண்ணில் 2 பேருக்கு தான் அண்ணல் என்ற பட்டம். ஒருவர் காந்தியடிகளுக்கு, இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கருக்கு. இந்த அண்ணல் என்ற பெருமண்டும் வடக்கே ஒன்றும் அவங்க 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய சிறப்பு. அதனால குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு இருக்கு சார், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குழந்தைகளை அப்படியே அப்புறப்படுத்துறாதீங்க. குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்தின்னு சொன்னான், நாம தான் அவங்களுக்கு கற்பித்து கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாமே சில வீடுகளெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலையே மாறி போயிருக்குது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார், தம்பி ஒரு மாதிரியாக இருக்குது, சுடுதண்ணி கொண்டாடான்னு. அந்த பையன் அப்படியே எகிரி குச்சி போனான் சார். இப்படி தாவி போனான். எனக்கு பயம் வந்துடுது. சுடுதண்ணி எடுத்துன்னு வரும்போது இப்படி தான் வருவாமோ, தண்ணி வருமா, டம்ளரில் தண்ணி வராதான்னு நினச்சேன். அவன் அழகாக அப்படியே போனவன் அதே மாதிரி சுடுதண்ணி பையில் அந்த டம்ளரை எடுத்துக்கின்னு அப்படியே தாவி வரான் சார். ஒரு ட்ராப் கூட சிந்தலை சார். அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்லடா தம்பி, பாராட்டுறேன். உன் பேர் என்னடான்னு? ஜம்புலிங்கான்னு சார். அப்போ தான் நினச்சிங்க, சரியாக தான்டா வச்சுக்கிறான் அவனுக்கு பேர். ஜம்ப் பண்ணி போகிறதுனால அவனுக்கு ஜம்புலிங்கன்னு பேர். அப்போ அவங்க அப்பா கேட்டேன், நல்ல பேர் நிறைய இருக்கும்போது ஏன்டா ஜம்புலிங்கன்னு பேர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் நானெல்லாம் வளரும்போது தூளி கட்டி ஆறாரோன்னு அந்த செவத்தில் இந்த செவரு வரைக்கும் இழுத்து விட்டு வளர்த்தான். அசைஞ்சு வளர்ந்தான், இறக்கி விட்டாலும் நிதானமாக போகிறோம். இப்படி ஒரு வசதி எனக்கு இல்லாததுனால ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் இவனை வளர்த்தேன். அப்படி இழுத்து விட்டான் பாரு, அப்படியே எகிரி குச்சியே தொங்கினான். இறக்கி விட்டாலும் அப்படி தாங்க போகிறான். வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை அப்படி இருக்குயா. நாம தான் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு நிறைய இருக்கு, தாய்க்கும் தந்தைக்கு நிறைய கடமை இருக்கு. இதெல்லாம் எந்த புத்தகத்திலையும் கிடையாது, எந்த சிலபஸ்லையும் இருக்காது. இது வாழ்க்கை பாடம், அனுபவ பாடம். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாற்றுவம் யாதனை கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனை நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசர் கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிற அழகான ஓவியம், கவிதை. அதை பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க.